ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே மார்னிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlogல சில டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து உங்களுக்கு குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கும் கிச்சனை வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கக்கூடிய சில டிப்ஸும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் டீ வந்து போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து டீ போடுறது வந்து ஹஸ்பண்ட் தான். நான் போடுற டீயை விட அவர் போடுற டீ வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டீ வந்து எப்பவுமே வந்து அவர் தான் வந்து போடுவார். ஸோ டீயை குடித்ததுக்கப்புறம் வந்து வாசல் கூட்டுற வேலை, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து டிஃபன் ஒர்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து சுண்டல் தான். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து மத்தியானம் குக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பும் வந்து வறுவலும் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து தேங்காய்லேருந்து எல்லாமே வந்து இந்த கட் பண்ணி வச்சது எல்லாம் அந்த சைடில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிக்கன்னால நம்ம வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து வதக்கிட்டே வந்து நம்ம வந்து வேக வச்சுருவோம். இதே மட்டன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து வேக வச்சதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதை முடிச்சதுக்கப்புறம் வந்து சிக்கனை க்ளீன் பண்ண வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பக்கத்தில் வந்து டீ போட்ட வந்து அந்த கிண்ணத்திலே வந்து அந்த வேஸ்ட் கட் பண்ண வேஸ்ட் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்பயே வந்து கொஞ்சம் பசி வந்துடுச்சு. ஓகே, சுண்டல் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வேலையை ஆரம்பிக்கலான்றக்காக சுண்டல் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பயிறு சுண்டல் நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். வேலை செய்கிறப்போ வந்து கொஞ்சம் வந்து பிரிஸ்காக இருக்க மாதிரியும் இருக்கும், ஹெவியாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் அரைக்கிறத வந்து அரைச்சி வச்சுருவேன். ஏன்னா திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளோட எல்லா பிளானும் அப்படியே வந்து சொதப்பிடும். ஸோ அரைச்சி வச்சதுக்கப்புறம் வந்து சாதத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் நான் வந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கொஞ்சம் இப்படி நீளமாக வந்து சாதம் வந்து வெந்து வரும். ஸோ அதுக்காக வந்து ஊற வச்சுட்டு நான் வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சைடில் வந்து வச்சதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து கழுவ போகிறேங்க. சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 kg கிட்ட வந்து சிக்கன் எடுத்திருக்கோம். ஸோ சிக்கனை வந்து கொஞ்சம் குழம்பும் வறுவலும் செஞ்சு வச்சிட்டேன்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து மட்டனும் கொஞ்சம் ஒரு 1/2 kg கிட்டே இருக்குது. ஸோ மட்டனும் வந்து க்ளீன் பண்ணணும். கழுவிட்டோம்னா 2 கடாய் வச்சு டக்கு டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். அந்த சைடு பெரிய அகலமாக இருக்க கடாயில் வந்து நான் வறுவல் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த சைடில் குழம்புக்கு, அதுக்கப்புறம் குக்கரில் வந்து சாதம் அந்த சைடு வந்துகிட்டு இருக்கு. எங்கள் வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து மட்டன் தாங்க எடுப்போம். நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து சிக்கனும் வந்து மட்டனும் வந்து சேர்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே சைடில் வந்து அந்த சோம்பு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை வந்து இதில் வந்து அப்படியே வந்து போட்டுடணும். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் புளிஞ்சு வந்து போடணும். ஸோ ஃபுல்லாக வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயிலே அங்கங்கே நம்ம பரட்டி விட்டதுக்கப்புறம் வந்து இதில் உப்பு போட்டு தண்ணி போட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து மூடி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து செய்கிறப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் அத்தை வீட்டில் வந்து இந்த ஸ்டைலில் தான் வந்து செய்வாங்க. ஸோ ரொம்ப ப்ரொசீஜர்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர்லேயே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அந்த சைடு வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம் ஃபுல்லாக வந்து வதக்குனதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுதுலாம் போடணும். ஸோ அந்த குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து இந்த வாட்டி ஃபுல்லாக காமிக்கல. இந்த வறுவல் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அந்த சைடு பை சைடாக நான் அதையும் வந்து அப்படியே ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டு அப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சைட் பை சைடாக அந்த வேலையை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கப்போ ஈஸியாக எல்லா வேலையும் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ பெரிய பையன் வந்து சிக்கன் தான் கேட்குறான். ஏன்னா ஹீட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஹீட்டுக்கு வந்து நமக்கு வந்து மட்டன் தான் வந்து சாப்பிடணும் போல இருக்குன்றக்காக ஒரு 1/2 kg மட்டன் வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வச்சுக்குவோம். ஃபுல்லாக வந்து உப்பு சேர்த்து இது நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி வைக்கணும். ஸோ நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து ஒரு கிளாஸ் கிட்ட வந்து தண்ணி சேர்த்தா வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து குழம்புக்காக அரைச்சி வச்சதுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பொடியும் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஃபுல்லாக வந்து நான் போட்டுக்கிறேன். அது வந்து வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா பொடி. ஸோ இது ஃபுல்லாக வந்து ரெசிபி வந்து எங்கள் அத்தைக்கு தான் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அவங்க ஊர்லேருந்து வரப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறதுக்கு வந்து வீடியோ வந்து காமிக்கிறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து எங்கள் அத்தை வந்து செய்கிறப்போ அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், நான் செய்கிறப்போ ஒரு டேஸ்ட்டில் வருது. ஸோ இதில் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ அது நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கிறப்போ நிறையா வந்து தண்ணி மாதிரி வருது, வந்து சூப்பு மாதிரி இருக்கும்ல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து குழம்புல வந்து ஊற்றுவேன். அப்போ வந்து நமக்கு நிறையா குவான்டிட்டியில் குழம்பு செஞ்சாலும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வந்து சுருள நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வறுத்து விட்டுட்டு இது வந்து ரெடி ஆயிரும். ஃபுல்லாக வந்து இந்த சிக்கனோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து மட்டனோட வேலையை வந்து ஆரம்பிக்கணும்.
ஸோ சிக்கனை வந்து ஃபுல்லாக நல்லா வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் வந்து பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து செமி கிரேவியாக இருக்க மாதிரி இருக்குது பிடிக்கும்னா அப்படியே வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து இந்த டயத்தில் வந்து சைட் பை சைட்லேயே வந்து அந்த குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து ரசத்தையே நான் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து ரசத்தை வந்து மூடி வச்சுட்டு சாதம் வந்து வெந்துருச்சு. இது வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி குக்கரில் வந்து நான் ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுருவேன். ஸோ அப்போ வந்து நமக்கு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டா கூட வந்து சூடாக இருக்கும். ஏன்னா பசங்க கொஞ்சம் வெள்ளனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து காலையில் வந்து சுண்டல் தானே வந்து சாப்பிட்றாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து பசி வந்துருச்சுன்னா அந்த சாப்பிட்றதுக்கு வந்து சாதம் நம்ம ஃபஸ்ட்டே வச்சுட்டோமோ அது ரெடியாக இருக்கும். இந்த சைடு வந்து குழம்பும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழம்பு இது எல்லாமே இந்த சைடு வந்து இப்போ வந்து வச்சிட போகிறேன். இந்த சைடு வச்சதுக்கப்புறம் வந்து வறுவலும் ரெடி ஆயிடுச்சுன்னா அதையும் இந்த சைடு வந்து மாற்றி வந்து வச்சிடலாம். ஃபுல்லாக இந்த வேலையெல்லாம் இந்த சைடு சிக்கனோட எல்லா வேலையும் இந்த சைடு வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே கொஞ்சம் சிந்தி இருக்கிறத வந்து நான் அப்படியே வந்து தொடச்சி விட்டதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து டீ குடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மட்டனை மட்டும் கழுவி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மட்டனில் வந்து நான் குழம்பு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுருவாங்க. ஸோ அந்த குழம்புலேருந்து அப்படியே பீசஸ் எடுத்து நான் அப்படியே வந்து ட்ரையாக வந்து மாற்றிடுவேன். மட்டன் வந்து செய்கிறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா கொஞ்சம் போல் தானே மட்டன் எடுத்துருக்கோம். ஸோ டீயை வந்து குடிச்சிட்டு வந்து அடுத்த வேலையை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து மட்டனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது கட் பண்ணுற அந்த ஆனியன் இதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுருவாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் செய்கிற மட்டன் குழம்பு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் செய்கிற ஸ்டைலில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கே சில சமயம் வந்து வேறு ஸ்டைலில் வந்து சாப்பிடணும் போல் தோணும்ல, அப்போ வந்து ஹஸ்பண்ட் செய்ய சொல்லுவேன், இல்லைனா நானே வந்து செஞ்சுருவேங்க. ஸோ சைடில் வந்து நான் மட்டன் வேக வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் போல் கறியை வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துக்குள்ளுக்குள்ளே வச்சு வேக வச்சது அதை வந்து அப்படியே வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சுருளை வந்து ரொம்ப தேங்காய்லாம் வந்து அரைச்சி ஊற்றாமல் சுருளை அப்படியே வந்து வறுவல் மாதிரி பண்ணிடுவேன். இந்த சைடு வந்து முட்டை வந்து வேக வச்சுக்க போகிறேன். அது என்னன்னு தெரியல, நம்ம வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இதெல்லாம் வந்து சாப்பிட்றப்போ வந்து வேக வச்ச முட்டையை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அதை எடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைட்டாக வந்து அப்படியே மட்டன் வறுவல் மாதிரி அந்த இரும்பு சட்டியில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ அந்த சைடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வந்து செஞ்சது எல்லாம் வந்து டேபிள் மேலே வந்து வச்சாச்சு. ஸோ இந்த சைடு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சதோடது மட்டும் வந்து இங்கே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அந்த சைடு எல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு துடைக்கிறதுக்கு முன்னாடி வேறு கிளாத் வச்சு ஃபுல்லாக துடைச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் துடைக்கிறதுக்கு தான் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து யூஸ் பண்ணுவேன். சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தை எல்லாம் வந்து நம்ம விளக்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல் துடைச்சி விட்டோம்னா கிச்சன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நல்லா தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதை வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருக்க கொஞ்சம் தண்ணிமாக இருக்கிறதையும் அப்படியே ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம சமைச்சதெல்லாம் அந்த பெரிய பெரிய பாத்திரத்தில் தான் இருக்குது. வெறும் பிளேட்டு மட்டும் தான் இருந்துச்சு. அதை மட்டும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காயருக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ சைடு கொஞ்சம் க்ளீனிங் வேலையும் பார்த்தனால பாத்திரம் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுவும் வந்து சாப்பிட்ட பிளேட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அதையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ கிச்சன் பாருங்கள், ஃபுல்லாக லுக் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சமைச்சதெல்லாம் வந்து அந்த என்ன பாத்திரத்தில் இருக்குது. நைட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லாக நான் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். சரி, நான் ஹெவியாக வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேட்டெல்லாம் கழுவுனா கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் செமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து தொடச்சாச்சு. மிக்சியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் இருக்க அந்த கேபினெட்டுக்குள்ளே தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து சும்மா ஒரு லுக் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.